Class 12 Electrostatics Example 1.24. Dielectric strength of air is 3 into 10 power 6 volt per meter. Suppose the radius of the hollow sphere in the Van de Graaff generator is r is equal to 0.5 meter. Calculate the maximum potential difference created by this Van de Graaff generator. ஸோ டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஏர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 into 10 power 6 volt per meter கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். V is equal to ER தான் ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா ஒன்றும் இல்லை, அதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாதிரி. ஸோ அப்போது 3 into 10 power 6 volt per meter. அடுத்து வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் என்னது 0.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதான் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is equal to ER. ஸோ அப்போ 3 into 10 power 6 volt இன்ட்டு ரேடியஸுக்கு பதிலாக 0.5. ஸோ இதை இன்னும் இன்ட்டு பண்ணாலே போதும். ஸோ அப்போ நம்மளுக்கு 1.5 into 10 power 6 வரும். ஸோ இதை வந்து 10 power 6 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை வோல்ட்டுன்னு போட்டும் எழுதலாம். இதுவும் வந்து கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ 1.5 இன்ட்டு இதுக்கு பதிலாக நம்ம வந்து மில்லியன் வோல்ட் அப்படின்றதையும் எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதான் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து V is equal to ER எப்படி ஃபார்முலா டிரைவ் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ V is equal to 1/4 pi epsilon naught Q divided by R. E is equal to 1/4 pi epsilon naught Q divided by R square. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா. ஸோ இதை எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஆரை வந்து இன்ட்டும் பண்ணிக்கிறேன், அதேமாதிரி டிவைடும் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதோட ஃபார்முலா எப்படி மாறும்னு பாரு. 1/4 pi epsilon naught Q divided by R square இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதலாமா. இந்த ஃபார்முலா இதுக்கு மேட்ச் ஆகுதா. ஸோ அப்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், ஈன்னு எழுதிக்கலாமா, ஆர். ஸோ அப்போது V is equal to ER. இந்த மாதிரி தான் ஃபார்முலா டிரைவ் ஆச்சு.